நல்லடியார்களே, இந்த மண்டபம் என்ற இந்த ஊரை சார்ந்த இளைஞர்கள் சகோதரர்கள் ரொம்ப ஆர்வமாக மக்கள் மத்தியில் நல்லதை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று வீரியமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆர்வத்தில் இந்த ஒரு நாளிலேயே எல்லா விஷயத்தையும் பேசிவிட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவர்களிடத்தில் இருப்பதை நான் அறிகிறேன். விசாரத்தை பேசுங்க, வட்டியை பேசுங்க, மௌலத்தை பேசுங்க, பாத்தியா பேசுங்க, ஷிர்க பேசுங்க, புறம் பேசுற பேசுங்க, எல்லாத்தையும் சொல்றாங்க. அவ்வளவு ஆர்வம். எல்லா பாவம் ஒழிக்கப்பட வேண்டிய பாவம் தான். ஆனாலும் அதற்கு எல்லாவற்றையும் பேசுவதற்கு நேரம் போதாது. அதனால ஒரு பாவத்தை பற்றி தெள்ள தெளிவாக தெரிந்து அதை வச்சு நான் முதலில் கவர்ந்து கொள்ள ஒண்ணுன்னா, எல்லா பாவத்தையும் ஒழிப்பதற்கு அடிப்படை இறை அச்சம் தான். இறை அச்சம் ஒரு மனிதனிடத்தில் வந்து விடுமானால் அவன் எந்த பாவத்துக்கிட்டையும் போக மாட்டான். இதுல ஒவ்வொரு மனிதனுடைய சூழ்நிலைகளை நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, மனிதர்களை சில பாவம் சிலரிடம் இருக்கும், மற்றவரிடம் அது இருக்காது. எந்த பாவத்தை எடுத்தாலும் நீங்க அதை பார்க்கலாம். ஒரு பாவம் எல்லாத்தையும் இருக்காது. பெரும்பாலும் ஒரு ஒன்னா நம்பர் விபச்சாரம் செய்யறவனா இருப்பான், மற்ற பாவம் அவன் இல்லாம இருக்கும். குடிகாரனா இருப்பான், ஒரு பாவம் ஒருவன்ட்ட இருக்கும், மற்றவன் இருக்காது. இப்ப நீங்க எல்லாரும் கவனிச்சு பாத்தீங்கன்னா சில பாவங்கள் நம்மள்ட்ட இருக்கும், அந்த பாவம் மற்றவன்ட்ட இருக்காது. ஆனால் ஒரு சில பாவங்கள் இருக்கிறது, எல்லோரிடமும் இருக்கும். அப்படி சில பாவங்கள் இருக்கு எல்லாத்தையும். குரான் பேசுறவங்களா இருக்கட்டும், சுன்னத் ஜமாத்தை பேசுறவங்களா இருக்கட்டும், தர்காவா பேசுறவங்களா இருக்கட்டும், தவரா குமுறவனா இருக்கட்டும், தர்காவா இடின்னு சொல்றவனா இருக்கட்டும், எத்தனை பிரிவுகள் முஸ்லீம் சமுதாயத்தில் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிறதோ எல்லா மனிதனிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பாவம் இருக்கிறது. ஒழுக்கமாக கரெக்டாக தொழக்கூடியவர்கள், விபச்சாரத்தை நினைத்து கூட பார்க்காதவர்கள், வட்டியை கொஞ்சம் கூட விரும்பாதவர்கள், ஏன் பீடி சிகரெட் கூட பிடிக்காதவர்கள், இது போன்ற மிக நல்லவர்களிடத்தில் கூட இருக்கக்கூடிய ஒரு பாவம். அது என்ன பாவம்னு சொன்னா, புறம் பேசுதல். புறம் பேசவில்லை என்று ஒரு மனிதனை எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாவம் மனிதனை நாசமாக்கிவிடக்கூடிய பாவத்தில் மிக முக்கியமானது புறம் பேசுதல். எல்லாத்துக்குமே அது இருக்கும். ஒன்று புறம் பேசுவனாக இருக்க வேண்டும், அல்லது புறத்தை கேட்டு ரசித்துக் கொண்டிருப்போம். இந்த மாதிரி ஒரு பாவம் சகஜமாக ஆண்களை விட பெண்களிடத்தில் அதிகமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். புறம் பேசுவது. இந்த கூட்டத்தில் கூட பேர பேசிட்டு இருப்பாங்க சில பேர். இந்த கூட்டம் இருக்குல்ல, பேசிக்கிற நேரம் எனக்கு என்ன செய்வாங்க பக்கத்துல, அண்ணா அந்த சிவப்பு போட்டிருக்கான்ல, ஆமா அவனை பாரு நான் அப்புறமா சொல்றேன். அப்படி பிளானிங், திட்டம் போடுறது. ஜும்மா தொழுகை திட்டம் நடக்கும். இந்த ஒரு பச்சை சேலை கொடுத்துட்டு வர்றாள், ஆமா ஜும்மா முடிஞ்சவனை சொல்றேன். பிளானிங் தொழுகையில் நடக்கும், ஜும்மா தொழுகையில் நடக்கும். அந்த தொழுகை முடிஞ்ச பிறகு இவன் ஆமா என்னமோ பச்சை சேலையை பத்தி சொல்றேன்னு சொன்னிய அப்படின்னு அந்த பொம்பளை விடாது. சிவப்பு சட்டையை பத்தி ஏதோ சொல்றேன்னு சொன்னிய, அந்த மாதிரி பிளானிங் போட்டு ஒரு முதல்ல திட்டமிட்டு ஒரு பாவம் நடக்கிறது என்று சொன்னால், ஷைத்தானுடைய வலையில் மிக உச்சமான வலையில் ஒன்று இந்த புறம் பேசுதல். இதை பற்றி சில விஷயங்கள் பார்த்து மற்ற விஷயம் யார் இருந்தா பார்ப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹல் உனப்பியுக்கும் அலாமன் தனஸ்ஸலு ஷயாத்தீன் தனஸ்ஸலு அலா குல்லி அஃபாக்கின் அதீம். அதாவது ஷைத்தான் யாரின் மீது இறங்குகிறான் என்பதை சொல்லவா, அறிவிக்கவா அல்லாஹ் கேட்கிறான். ஷைத்தான் இறங்குறதுனா என்ன? நீங்க என்னமோ பேய் பிடிச்சிருக்கு பிசாசு பிடிச்சிருக்கு நீங்க நினைப்பீங்க. பேய் இறங்க போறதில்ல, பிசாசு இறங்க போறதில்லை, ஆனா ஷைத்தான் இறங்குவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஷைத்தான் யாரின் மீது இறங்குகிறான், குடிகொண்டிருக்கிறான், அவனை சொல்லவா குர்ஆன் கேட்குது. அல்லாஹ் கேட்கிறான், தனஸ்ஸலு அலா குல்லி அஃபாக்கின் அதீம். ஒன்னா நம்பர் பொய்யின் இடத்தில் ஷைத்தான் இறங்குவான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஷைத்தான் யாரின் மீது இறங்குகிறான்னு சொன்னா, ஒரு ஒன்னா நம்பர் பொய்யன், அவன்கிட்ட ஷைத்தான் குடிகொண்டிருப்பான். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது. பொய்யன் என்றால் யார்? அப்புறம் இரண்டாவது, பொய் சொல்லாத உலகத்தில் இருக்க முடியாது. எல்லாத்தையும் பொய்யன்னு சொல்லக்கூடாது. அதுக்காக பொய் சொல்லாத மனுஷன் உண்டா? சாதாரண உங்க வீட்டுக்கு நான் வர்றேன், டீ சாப்பிடுங்கிறியா, இப்பதான் சாப்பிட்டு வர்றேன், அது பொய் தான். அது இதை போய் நம்ம பொய்யன்ற கூடாது. ஒரு ஃபார்மாலிட்டி நீங்களும் கேட்பிய, நான் இப்பதான் குடிச்சு வந்தேன், வேண்டாம் சரிங்க பரவாயில்ல. இது எல்லாத்தையுமே நடக்கும் இந்த பொய். இதுவரை பொய்ங்கிறது. பொய் என்று சொன்னால் பிறரை பாதித்து வீழ்த்து விடக்கூடிய அளவுக்குள்ள பொய்.
ரசூல்லா வந்து பொய்யன் என்றால் யாருன்னு ஒரு அளவுகள் வைக்கிறாங்க. பொய்யனின் மீது சைத்தான் இறங்குகிறான்னு குர்ஆன் சொல்லுது. அந்த பொய்யன் என்றால் யார்? நபிகள் பெருமானாருடைய கூற்று. என்ன சொல்றாங்க தெரியுமா? கஃபாபில் மரி கதிபன் ஐ யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. தன் காதில் விழுந்ததை எல்லாம் வெளியே பேசுகிறானே, இவன் தான் அப்பா ஒன்றாம் நம்பர் பொய்யன். இதான் பொய்யன் அளவுகள். காதில் விழுந்ததை எல்லாம் எவன் வெளியே பேசுகிறானோ இவன் தான் நம்பர் 1 பொய்யன் சொல்லி நபிகள் பெருமானார் சொல்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? காதில் விழுந்ததை நம்புறதுன்னா என்ன? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. யாரிடத்தில் வேண்டுமானாலும் ஒருவரை பற்றி பொய்யான தகவலை கொடுங்க, இருந்தாலும் இருக்கும், இல்லன்னு சொல்ல மாட்டான். ஒருவனை நல்ல பாராட்டி நீங்க சொன்னீங்கன்னா ஒத்துக்க மாட்டான். கெட்டதை சொல்லுங்க. ஒரு ஆள்கிட்ட போங்க, கேட்டு என்ன போறான்ல, ஆமா நேத்து பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பிள்ளை கை பிடிச்சான், அப்படியா? இருந்தாலும் இருக்கும், சும்மா சொல்றாங்க. நீங்க சொல்லி பாருங்க, நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லுங்க, இருக்காதுன்னு சொல்ல மாட்டான். இப்படி சொல்லிட்டீங்கன்னா இருந்தாலும் சும்மா சொல்லுவாங்க, நடக்காமலா சொல்றாங்க, நெருப்பிலாமலா புகையும். இதுவெல்லாம் நாம வந்து அந்த பொய்யை நியாயப்படுத்த சரிதான். உண்மையை சொன்னா அப்படி வராது. நீங்க ஒரு ஆளை பத்தி சொல்லி பாருங்க, நல்ல மனுஷன் கரெக்டா தொழுதுருவாரு அப்படின்னு சொல்லி பாருங்க, இருந்தாலும் இருக்க மாட்டான். தொழுதுவாரா யாரு கண்டது, அவர் சொல்ல அவருக்கு தேவை, நமக்கு என்ன அப்படின்னு போவான். நல்ல விஷயத்தை சொல்லும் பொழுது பாராட்டுதலோ, அதை என்கரேஜ் பண்றது, அதை உயர்வாக கருதுவது, அதை ஆர்வமூட்டுதல் இருக்காது. தவறை நீங்கள் சொன்ன மாத்திரத்தில் இருக்கும், இல்லாமலா சொல்லுவாங்க அப்படிங்கிறது சர்வ சாதாரணமாக இருக்கும். பொய் என்று சொன்னா என்ன? காதில் விழுந்ததை நம்புவது. காதில் விழுந்த உடனே என்ன செய்யணும்? அடுத்த ஆள் சொல்ல சத்திய வேணும் சில பேர். அப்ப கபாபில் மரி கதிபன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. எவன் காதில் எவனா எவள் பெண்ணும் சேர்த்துதான். அது அதுக்காக நம்ம ஆண்களுக்கு மட்டும் சொல்ல நினைக்கக்கூடாது. ஒரு விளங்குறதுக்காக யார் அப்படின்னு சொல்றது. யார் தன்னுடைய காதில் விழுந்ததை எல்லாம் வெளியே பேசுகிறானோ இவன் தானப்பா 1 நம்பர் பொய்யன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. திருமறை குர்ஆன்ல பாருங்க, அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினல் வன்னி இன்ன பஅதல் ஸன்னி இஸ்முன் வலா தஜஸ்ஸசு வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா அய்ஹிப்பு அஹதுக்கும் அன் யாக்குல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமுஹு வத்தகுல்லாஹ் அப்படிங்கிறான். நம்பிக்கையாளர்களை, ஈமான் கொண்டவர்களே, சந்தேகிப்பதை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். சந்தேகிப்பதுனா என்ன? நான் சொல்ற ஏற்கனவே இருந்தாலும் இருக்கும், செஞ்சாலும் செஞ்சிருப்பான், இதுக்கு தான் சந்தேகிக்கிறதுன்னு அர்த்தம். கண்ணால் பார்க்காமல் பேசுவது, கண்கூடாக பார்த்து ஒன்றை சொல்வது என்பது வேறு. கண்ணால் பார்க்காமல் சந்தேகிப்பது, இப்படி சந்தேகம் கொள்வதுதான். கற்பனை செய்வதை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்ன பஅதல் ஸன்னி இஸ்முன், இந்த மாதிரி கற்பனை செய்வதுதான் பாவம் அப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வலா தஜஸ்ஸசு, பிறர் குறையை நோண்டாதீர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது எல்லாரும் அசால்ட்டா எடுத்துக்கிறீங்க. அடுத்தவனை பத்தி நோண்டி அவன் என்ன செஞ்சான்னு தெரிஞ்சுக்கலன்னு சொன்னா ஒரு தூக்கமே வராது. ஒவ்வொரு ஊர்லயுமே இந்த புறம் பேசுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும், ஒவ்வொரு ஏரியாவிலும் இருக்கும். ஒவ்வொரு தெருவுல, ஒவ்வொரு ஊர்ல, சில ஊர்ல ஃபித்னா பஜார்னு ஒரு பஜாரே இருக்கும். அந்த பஜாருக்கு பேரை என்னன்னு சொன்னா அன்னைக்கு யார் யார் என்ன செஞ்சாங்க பேசுறதுதான். அதை தவிர வேற வேலையே இருக்காது. அதுக்கு 2 பேர் இருப்பான், ஃப்ரெண்டுகளே 2 பேர். இவன் கரெக்டா சாப்பிட்டு நைட்ல போய் உட்காருவான், நம்ம அண்ணன் வருவார், இன்னைக்கு ஏதாவது செய்து கொண்டு வருவாரு அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவன் அண்ணன் வான இன்னைக்கு ஏதாவது முக்கியமான செய்தி இருக்கு சாப்பிட்டு சொல்றான் அப்படின்ட்டு என்ன செய்வான். அதே மாதிரி திட்டம் போட்டு ஒரு உட்கார்ந்து பிறர் குறையை பேசுவதே ஒரு இன்ட்ரெஸ்ட், அப்படி உட்கார்ந்துட்டு இருப்பான். அதான் அல்லாஹ் சொல்றான், வலா தஜஸ்ஸசு, பிறர் குறையை நோண்டாதீர்கள். நோன்றது என்ன? ஏன் பிறர் குறையை நீ நம்ம கேட்கிறோம்ல, உன் துருத்தியை பார்த்து உதவ வேண்டியதானே, அடுத்த குறையை உனக்கு என்னடா இப்படி நம்ம இது மாதிரி வார்த்தைகள். அது பிறர் குறையை நோண்டாதே. வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, ஒருவர் மற்றவரின் குறையை ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். இப்படி சாதாரண சொல்லிட்டு போனா கூட பரவாயில்ல, சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வேற எந்த பாவத்தையும் இது போன்ற அருவருக்கத்தக்க பாவமாக திருமறை குர்ஆன் பேசவே கிடையாது. அதை விளங்கிருங்க நீங்க. அடுத்த வசனத்தை சொல்றேன். உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உருண்டிக் கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதில் 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளில் நடுநிலைமை, விமர்சனங்களில் நேர்மை, சமுதாய